முதல் நாள் நைட்டே காராமணியை நிறைய நம்மளுக்கு தேவைக்கான எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணுங்க. நான் நல்லா ஊறி இருக்கும். காலைல தண்ணி வடிகட்டிட்டு நம்ம வந்து தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. கத்திரிக்காய் ஒரு பெரிய கத்திரிக்காய் வச்சுருக்கேன். அதை அரிஞ்சு போட்டுடலாம் தண்ணியில். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலெல்லாம் வச்சுருக்கேங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த காராமணி தண்ணியை ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம். நல்லா வெந்திருக்கு. அதை ரெடி பண்ணி அதை ஓரமாக வச்சிடலாங்க. இப்போ வந்து நம்ம வந்து அடுத்தது வந்து கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு அதை வந்து நம்ம வந்து காஞ்சதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். இப்போது கடுகு, வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாங்க. எல்லாம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் வெங்காயத்தை வந்து அதில் போடலாம். போட்டுட்டு அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். கல் உப்பு அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா ஒரு 10 பல் பூண்டு போட்டிருக்கேங்க. அதை நம்ம நல்லா இடிச்சிக்கலாம். 1 2 இடிச்சிட்டு அதையும் நம்ம வெங்காயத்தில் போட்டுடலாம். கூட கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்குது. இப்போ வந்து நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியும் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா குழைவாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ வந்து அரிஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காவை போடலாங்க. கத்திரிக்காயையும் போட்டு ஒரு வதக்கிட்டு நம்ம வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு கலரிட்டு நம்ம கொஞ்சம் திட்டமாக வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த கத்திரிக்காய் வந்து வேகிற அளவுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் ரொம்ப வேக வேணாம். ஒரு அரை பாகம் வேகும்போதே நம்ம வந்து மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து கொஞ்சம் வேகட்டும். தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் தட்டு போட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே அந்த வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காவை அரைஞ்சி ஜாரில் போட்டிருக்கேங்க. அது கூட கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வேக வச்ச காராமணியை அதிலே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கலதி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து புளி கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். முதலே வந்து கொஞ்சம் ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். அதையும் நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துட்டேன் இதில். இதையும் சேர்த்து ஒரு கொதி நல்லா வரட்டும். இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா கொதித்ததும் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்குனா காராமணி கத்திரிக்காய் போட்டு குழம்பு ரெடிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா டிஷ்ஷுக்குமே வச்சு சாப்பிட்லாம். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.